لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதர நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்டுள்ள ஒரு அன்பின் பேருபகாரத்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய விசாலமான தன்மையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். இவ்வாறு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை இலகில் அடைவதற்குரிய ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் பெற்றோர்களுடைய ஹித்மத், பெற்றோர்களுடைய மரியாதை, பிர்ருல் வாலிதை. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சுட்டி காட்டுகிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. பெற்றோர்களோட நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வசியத் பண்ணுகிறான், மனித சமூகத்துக்கு வசியத் செஞ்சிருக்கிறான். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அவனுடைய தாய், அந்த மனிதனுடைய தாய் அந்த கருவறையில் இவனை கஷ்டத்தோடு சுமக்கிறாள், வேதனையோடு சுமக்கிறாள், பல வேதனை அடைந்து கொள்கிறாள், பல சஞ்சலத்தை அடைந்து கொள்கிறாள், எண்ணற்ற துயரத்தை அந்த கருவறையில் சுமக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தாய்வன் மூலமாக அடைந்து கொள்கிறாள். இன்னும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற பிரசவ வலி, அதனுடைய சோதனை, அதனுடைய கடுமைத்தனம் மிகவும் கொடூரமானது. எனவே உங்களுடைய ரப்பு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு பெற்றோர்களுடைய விடயத்தில் அழகான முறையில் வசியத்தினை சொல்லி தருகிறான். எவ்வாறு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டியிருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதன் யாரும் கேட்காமல் இவனுக்கு இவர்கள் தான் பெற்றோர்கள் என்று அல்லாஹ்வுடைய சாய்ஸ், இது அல்லாஹ்வுடைய தேர்வு. யாரும் வெறுக்க இயலாது, யாரும் ஒதுக்க இயலாது. எங்களுக்கு எது தேவைன்னு சொல்லி கடையில போய் ஒரு பொருளை வாங்குறேன்னு சொன்னா, ஒரு பேனையை வாங்குறேன்னு சொன்னா, ஒரு சேர் வாங்குறேன்னு சொன்னா, அல்லது ஒரு ஸ்லீப்பர் வாங்குறேன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு சாய்ஸ் பண்ணுவோம், எவ்வளவு தேர்வு பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் நாங்க விரும்பாமலுக்கு எங்களுக்கு அல்லாஹ் சாய்ஸ் பண்ணி தந்தது, எங்களுக்கு அல்லாஹ் சாய்ஸ் பண்ணி தந்தது. இது அல்லாஹ்வுடைய தேர்வு, ஒவ்வொருத்தருடைய ரஹ்மத். கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, சில பேர் அங்கலாய்ப்பதை போன்று அவர்களை போல பெற்றோர்கள் எங்களுக்கு இருந்திருக்க கூடாதா, இவர்களை போல பெற்றோர்கள் இருந்திருக்க கூடாதா? கண்ணியமான சகோதரர்களே நல்லடியார்களே, வெளிப்படையை சொல்ல போனால் சில மனிதர்கள் தாயுடைய நடத்தையை பார்த்து கேவலமாக பேசுவார்கள். ஆனால் தேசியாக இருந்தாலும், கள்ளியாக இருந்தாலும், கள்ளனாக இருந்தாலும், மத பிரியனாக இருந்தாலும், தாய் தாய் தான், தந்தை தந்தை தான். அவர்களை வெறுக்க முடியாது, அவர்களை வெறுக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களை நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறுகின்ற சந்தர்ப்பத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவில் குறிப்பிடத்தக்க ஒரு துஆ தான், யார் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தகப்பர் முதிய வயதை அடைந்து அவர்களுக்கு ஹிதமத் செஞ்சு சுவர்க்கம் செல்லக்கூடிய தகமையாளராக மாறவில்லையோ, இவர் நஷ்டம் அடைந்து விட்டார், இவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று வானவர் ஜிப்ரீலுடைய துஆ, நபியுடைய ஆமீன். மேலான கண்ணியமான சகோதரர்களே நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு உம்மத்துக்கும் படிப்பினையாக்கி தந்திருக்கிறான். எனவே சுவர்க்கம் போறதுக்குரிய லேசான ஒரு வழித்தான் தாய் தந்தையர்கள். லேசான வழி, சுவர்க்கம் போறதுக்கு ஈஸி வே, சுவர்க்கம் போறதுக்குரிய மிக இலகுவான ஒரு வழித்தான் மேலானவர்களே தாய் தகப்பனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வது. நீங்க ஃபியூச்சர் லைஃப்ல லீடர் ஆகுவதாக இருந்தால் உங்களுடைய தாயுடைய துஆவில் நீங்கள் லீடர் ஆக்கப்படணும். உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்ல ரிச் வாழ்க்கை அமையணுமாக இருந்தால் அந்த தாயுடைய கண்ணீர் உங்களுடைய ஹிதமத்தின் மூலமாக ரிலாவுடைய கண்ணியத்துடைய கண்ணீராக வர வேண்டும்.
கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், ரிதா ரப்பு, ஒரு மனிதருக்கு ரப்புடைய பொருத்தம் உண்டாகணுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகணுமா, ஃபீ ரிலல் வாலிதி, அவர்களுடைய பெற்றோர்களுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வசஹத் ரப்பி, ரப்புடைய கோபத்துடைய பார்வை, ஃபீ சஹத் வாலித, அவனுக்கு ரப்புடைய அந்த கோபத்துடைய பார்வையை பெற்றோர்களுடைய கோபத்தை சம்பாதிப்பதில் இருப்பதாக என்று அழகான முறையில் எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, யார் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, யாரு நினைப்பதாக இருந்தாலும் சரி, யார் தன் வாழ்க்கையில் ஒன்றை அடைந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியம் தான் தாய் தகப்பனுடைய ஹிதுமத்துடைய பாக்கியம். இன்னைக்கு பேசுற எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. கேட்கிற எத்தனை பேருக்கு தாய் தகப்பன் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு முன்னால தந்தை மரணித்து விட்டார்கள். 6 வயதில, அவருடைய 6 வயதில தாயை இழந்து விட்டார்கள். அந்த வயசுல என்ன விளங்க போது? கண்ணியமான சகோதரர்கள், நல்லடியார்களே, இந்த தாயும் தகப்பையும் இல்லாமல் அனாதையாக வளர்ந்த அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருத்தமான, ஆச்சரியமான, அபூர்வமான அனுகூலங்களை நிறைந்த தாய் தகப்பட சிதமத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சுண்ணாவில் சுட்டிக்காட்டியிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த தாய் தகப்பனுடைய கண்ணியம், மரியாதை இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில, இன்றைக்கு குறிப்பா யூத் கேட்டகரியில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாய் தகப்பன் மரியாதை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன் சதுமத்தை கேவலமாக நினைக்கிறாங்க. தாய் தகப்பன் மரியாதையை கேவலமாக நினைக்கிறாங்க. தாயுடைய பாசம் என்னன்னு தெரியா, தகப்பன் மரியாதை என்னன்னு தெரியா. இன்றைக்கு ஒரு தாயை ஒரு கொடூரமானவனாகவும் தந்தையை ஒரு ஹிட்லராகவும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே இன்றைக்கு சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நவீனம் என்ற போர்வையில் மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு காலம் கடந்தாலும், எவ்வளவு நாள்கள் சென்றாலும், எவ்வளவுதான் நாகரிகம் வந்தாலும் முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் சுட்டி இருக்கிறான். எனவே சில இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த இபாதத் ஒன்று இல்லாட்டி ஒன்றோடு இணைய முடியாது. மனிதன் எவ்வளவோ செய்கிறான், ஆனா கலிமா இல்லைன்னு சொன்னா எந்த அமலுக்கும் நன்மை கிடையாது. மனிதன் தொழுகிறான், அவனா பொருளை பதுக்கிறான், ஜக்காத் கொடுக்கிறது இல்லை. இவன் ஜக்காத்துல எந்த ஃபாய்தாவும் இல்லை. ஜக்காத் கொடுக்கிறார் தான், ஆனா தொழுகை இல்லை, தொழில ஓட்டுறாரே, இவர ஜக்காத்துல எந்த ஃபாய்தாவும் இல்லை. எனவே ரப்பை வணங்கக்கூடிய மனிதன் தாய் தகப்பனை மறுத்து வாழ்ந்தால், தாய் தகப்பனை வெறுத்து வாழ்ந்தால், தாய் தகப்பனை மதிக்காமல் மிதித்து வாழத் தொடங்கினால், கண்ணியமான சகோதரர்களே நல்லடியார்களே, அந்த இபாதத்துல எந்த ஃபாய்தாவை அடைய முடியாது. ஏன்? ஒரு தாய் தகப்பன் மரியாதை தெரியாத ஒரு மனிதனாக உலகத்தில் வாழலை ஒரு மிருகமாக வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் அழகான முறையில் சொல்லுகிறான், வகலா ரப்புக, அல்லாஹ் வகலா என்றால் அமர், அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏவுகிறான், உங்களுடைய இரட்சகன் ஏவுகிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹ், நீங்க அல்லாஹ்வை தவிர, அவனை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம் என்று மிகப்பெரிய ஒரு இலாஹியத்தை, மிகப்பெரிய ஒரு தௌஹீதை, மிகப்பெரிய ஒரு ரப்பானியத்தை, ஓர் இறை கொள்கையை உறுதியாக சொன்ன ரப்பு ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான். ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான். அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். பின்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணுவணுவாக, அக்குவேர் ஆணிவேராக, சமுதாயத்துடைய அடிமட்ட லெவல்ல இருந்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேச ஆரம்பிக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய உம்மா வாப்பாவோட நல்லா நடந்து கொள்ளுங்க, நல்ல பாசமா நடந்து கொள்ளுங்க, பணிவோடு நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்ய ஆரம்பிங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன, அவர்களுடைய முதிய வயது அடைகிறாங்க. எப்படி? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கபர், உங்கள்கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க? பருவ, அதாவது முதிய வயசை அடைகிறாங்க. அஹதுஹுமா, அந்த 2 பேர்ல ஒரு ஆள், அவ் கிலாஹுமா, அல்லது 2 பேருமே உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 2 பேர் அல்லது 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்ப இருக்கும் பொழுது பலா தகுல்லஹுமா,
அவங்கள பார்த்து நீங்க சொல்லிடவானா உஃபின் சி என்ற வார்த்தை சொல்லிடவானா. அது என்ன சீன்னு சொல்ற வார்த்தை? அது ஏன் சீன்னு சொல்ற? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல் குர்ஆன்ல அழகா சொல்றான். ஏன்னு சொன்னா ஒரு மனிதனை வெறுக்கிறதுல ரொம்ப அற்பமான, ரொம்ப குறைவான, ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான், அடிமட்ட ஒரு வார்த்தை தான். சீ, என்னடா இது ஒரு வார்த்தை சொல்றது, என்னடான்னு சொல்றது. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பாருங்க, இது முதலில் பண்ணப்பட்டு இன்றைக்கு இவர் ஒரு தோது, ஒரு குணா, இவருக்கு ஒரு 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 வகையான ஒரு வாக்கான மனுஷன், ஒரு நகரியம் இல்லாத ஒரு கழுத மாதிரி. இன்றைக்கு படிச்ச படிப்பு தாய் தகப்பட பேச வைக்குது. ஒரு பரதேசி மாதிரி எவ்வளவு ஒரு பொம்பளை, அவள் பெத்த தாய்க்கு சி என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரே கொண்டாட்டு, ஒரே கொண்டாட்டு. ஏ தாயை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் உங்களோட தாயை பார்த்து சீன்னு சொல்லிடாதீங்க, உங்களோட வாப்பாவை பார்த்து சீன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கும், உங்களோட பணத்தை கேட்கறதால வாப்பாவுமா பார்த்து சீன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கு அவங்க முதிய வயசு அடைஞ்சிட்டாங்க, செல்லம் காட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்க சீன்னு சொல்ல வேணாம். அவனோட படுக்கையில சிறுநீர் கழியும், அதை சந்தோஷமா துப்புரவு பண்ணுங்க. அவனோட படுக்கையில மலம் கழியும், அதை சந்தோஷமா துப்புரவு பண்ணுங்க. அவனோட படுக்கையில ஊத்தப்படியும், சந்தோஷமா துப்புரவு பண்ணுங்க. உன் தாய்க்கு நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாய் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நல்லடியார்களே, தாய் சாப்பாட்டு தட்டுல ஒரு கை மடியில நீங்க மார்புல தாய் உணவை ஆரம்பிக் கொண்டிருக்கிறீங்க. அதே மடியில நீ கக்கா உடலையா? இத பார்த்தும் உன்னை சீண்டு தூக்கி எறிஞ்சாங்களா? சுப்ஹானல்லாஹ். நீ அதை அலைஞ்சி அவட சொத்தையில அப்ப கொல எவ்வளவு சந்தோஷப்பட்டா. நீ தரையில சிறுநீர் கழிக்கிறத விட அவட மடியில சிறுநீர் கழிச்சா அவன் அவ்வளவு ஆனந்தப்படுவான். அவன் ஆப்பா தோளுக்கு மேல தூக்கி உன்னை சுத்தி வரக்கொல நீ தோள்பட்டையில அடிச்ச சிறுநீரை அவன் மேதையுடைய ஒரு கவலை போக்கக்கூடிய ஒரு ரணமாக நினைச்சு ஆனந்த கண்ணீர்ல செரிச்சானே, அவனுக்கு ஈடாகுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலா தக்குல்லஹுமா, நீ சீண்டு ஒரு வார்த்தை சொல்லிறானே, சீண்டு பேசுறானே, அப்ப எப்படி செய்யணும்? அல்லாஹ் அல் குர்ஆன் அதையும் சொல்றான், வலா தஹ்னு, நம்மளை வெறுத்துறாதே, வெரசவான. அல்லாஹ் அல் குர்ஆன் அழகான முறையில் சொல்லுகிறான். கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, வகுல்லஹுமா கௌலன், நல்ல வார்த்தையை பண்பாக பாசத்தோட பேசி சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஃபில் லஹுமா, அவங்க ரெண்டு பேருக்கு விரிச்சு கொடுங்க, ஜனாஹ ஸுல்லி. சுப்ஹானல்லாஹ். இரக்கம் என்ற போர்வை விரிங்க வாப்பா, இரக்கம் என்ற போர்வை விரிங்க. உங்களுக்கு இரக்கம் என்ற போர்வையைத்தான் அவங்க விரிச்சாங்க. அடிக்கடி துஆ செய்யுங்க, அடிக்கடி பேசுங்க, யா அல்லாஹ் எங்களை வளர்த்த மாதிரி அவங்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, ரஹிம அன்ஃபு சும்ம ரஹிம அன்ஃபு சும்ம ரஹிம அன்ஃபு, மூக்கு மண்ணை கடவட்டும், மூக்கு மண்ணை கடவட்டும், மூக்கு மண்ணை கடவட்டும். யாரு? ரஜுல் அத்ரக வாலிதை அஹதுஹுமா கிலாஹுமா இன்தல் கிபர் வலம் யத்குல் ஜன்னா. தாய் தகப்பன் முதிய வயசு அடைஞ்சி, தாயோ தந்தையோ முதிய வயசு அடைஞ்சி இவர்கிட்ட இருந்து ஹிதமத் செஞ்சு இவர் சுவர்க்கம் போக தகமை அடையலன்னு சொன்னா இவர் நாசமாகட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, முதல்ல எங்களோட தாய் தகப்பனுடைய பாசத்தை நாங்க வழங்கணும், தாய் தகப்பன பாசத்தை வழங்கணும். கண்ணியத்துக்குரியானவர்களே, நல்லடியார்களே, இன்றைக்கு மனிதன் ஒரு தாயுடைய பேச்ச, ஒரு தந்தையுடைய பேச்ச, ஒரு தாய் தகப்பன வழிநடத்தலவங்க நினைக்கிறது என்னத்தான் என் வாப்பா கொடைகிறான் எதுக்குன்னு சொல்லி தெரியாம இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டது மாத்திரம் இல்ல, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு இஸ்லாத்துடைய பார்வையில சஹாபாக்கள் மட்டுமில்ல, அவங்கள வந்த நல்லடியார்கள் கூட எவ்வளவுக்கு தாய் தகப்பனோட மரியாதையோட கண்ணியமாக நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான், ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேரையும்
இவங்க ரெண்டு பேரையும் சுப்ஹானல்லாஹ் மேலான கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு ஹிதுமத் செய்யற ரொம்ப சாஃப்டான மனிதர்கள கண்டு கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு மிருதுவாக இருப்பாங்க, அவ்வளவு மிருதுவாக கண்ணியப்படுத்துவாங்க, அவ்வளவு ஹிதுமத் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள் நல்லடியார்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க சொன்னார்கள், உங்களுடைய குர்ஆனுடைய சப்தத்தை நான் சுவர்க்கத்தில் கேட்கிறேன், உங்களோட திலாவத்துடைய சப்தத்தை நான் சுவர்க்கத்தில் கேட்கிறேன். இவர் செஞ்ச அமல் என்னன்னு தெரியுமா? உம்மோட தலைய கூந்தல வாரி கட்டுறது இவங்க தான், தாயுடைய தலைக்கு மசாஜ் பண்றது இவங்க தான், தாய்க்கு சாப்பாட்டை பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். தாய் பேசுவான்னு சொன்னா தலையை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, தலையை குனிஞ்சு கொள்வாங்க. தாய் பேசுனது கேட்கலன்னு சொன்னா உம்மா நீங்க சொன்னது கேட்கலன்னு திரும்பி கேட்க மாட்டாங்க. உம்மா போனதுக்கு பின்னால பிள்ளைகிட்ட மனைவிட்ட பக்கத்துல என்ன கேட்பாங்க, உம்மா என்ன சொன்னாங்க, உம்மா என்ன சொன்னாங்க. இவங்க சொல்லுவாங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்க இருந்துச்சு இல்ல, அவங்ககிட்ட கேட்டா அவட பேச்ச நான் காது கொடுத்து கேட்கலன்னு கல்வி உடைஞ்சிடும். எப்படி பண்பு, எப்படி கண்ணியப்படுத்தினாங்க, எப்படி தாய் தகப்பனை எந்த அளவுக்கு கல்வில சுமந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை எப்படி உம்மாவோட இருந்துச்சு. அவங்க வயசாலியாக இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நம்ம வீட்டுக்குள்ள நுழைவுக்குள்ள சொல்லுவாங்க, ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, கமா ரப்பைதனி ஸகீரா, ஏண்ட உம்மாவே என்ன சின்ன பிள்ளையில நீங்க என்ன தூக்கி சுமந்து என்ன வளர்த்த மாதிரி உங்களோட ரொம்ப கண்ணியப்படுத்துவானாக. இப்ப உம்மா சொல்வா, வஅன்த ரஹ்மத், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, கமா மரர்சனி கபீரா. சுப்ஹானல்லாஹ். எனக்கு நீங்க உபகாரம் செய்றீங்க தானம்மா மகன், நீங்க என்னோட நல்லா நடக்கிறத மாதிரி இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொண்டு போகட்டும் என்று சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்கள வெளித்தேவைக்கு இவங்க அப்படியே கொடுங்கையில தூக்கி கொண்டு போவாங்க. வெளித்தேவைக்கு அப்படியே இரண்டு கையிலையும் கொடுங்கையில தூக்கிட்டு போவாங்க. போக்குல சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. உம்மா கேட்ப, மகன் ஏவாப்பா சிரிக்கிறாய்? சொல்லுவாங்க, உம்மா நீங்க என்ன தூக்கிட்டு போனீங்க, இன்னைக்கு ஏண்ட பிள்ளையா நீங்க மாறிட்டீங்க. எப்படி துவா கேட்பான்னு தெரியுமா? இந்த ஹிதுமத் ஏங்க பிடிக்குது. உம்மா வாப்பாங்க, சில தாய் தகப்பன் ஈமானுள்ள தாய் தகப்பன் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு விழுந்து விழுந்து ஹிதுமத் செய்யறதுல அவ்வளவு இன்பம் இருக்குங்க, அவ்வளவு ஒரு இன்பம் இருக்குது. பிராக்டிகல் லைஃப்ல ஹாப்பினஸ் வேணும்னு சொன்னா உம்மா வாப்பட ஹிதுமத்துல ஈங்க பாருங்க. உம்மா வாப்பட ஹிதுமத்துல இருக்கிற ஹாப்பினஸ் நீங்க ஒன்றிலே காண முடியாது. அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. ஏன்னு தெரியுமா? ஒரு தாய்க்கு நீ ஒரு சொட்டு மிடர் தண்ணீரை கொடுத்துட்டு உம்மோட சிரிச்ச முகத்தை பார்த்து அவ கேட்கிற துவாவுல இருக்கிற சந்தோஷம் கோடிக்கணக்கான நீ வீட்டுக்குள்ள போட்டாலும் சந்தோஷம் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். நீ எவ்வளவு சாப்பாடு சமைச்சு தின்னாலும் உண்ட தாயுடைய கையால ஒரு பச்சை தண்ணி மிடர சொட்ட குடிச்சு பாரு, உனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உதித்த மாதிரி நீ உணர்வாய். இது பிராக்டிக்கல்ல அனுபவிச்சா தாங்க கிடைக்கும். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி இருந்தாங்க, உம்மாவோட எப்படி இருந்தாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை அவட தாய் தண்ணி கேட்கிறாங்க, என்னை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு. சரி, இப்ப அந்த காலத்துல மாதிரி எங்கிட்ட இருக்கிற மாதிரி லைன் வந்து மினரல் பாட்டில் இருக்கிற மாதிரி இப்படி வசதி கிடையாது. கஷ்டமான நேரம். தாய் கேட்டாங்க, கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு தண்ணி ஏற்பாடு செய்யணும். தண்ணீரை எடுத்துட்டு வராங்க, தாய் அசதியில தூங்கிட்டா. நாங்க என்ன செய்வோம்? தாய் அசதியில தூங்கிட்டா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, வாலிபர்களே, இந்த தாயுடைய தலைமாட்டில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. தாய் விழிப்பாள் 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 என்று நின்று கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தாய் எலும்பல்ல நிக்கிறாங்க, தாய் எலும்பல்ல. இவங்க யோசிக்கிறாங்க, நான் உட்கார்வதா அல்லது தண்ணீரை கொஞ்சம் போறதா யோசிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
ஏண்ட தாய்க்கு எழுதி பார்க்கும் போல நான் இல்லாம தண்ணி இருந்த மனசு அடைஞ்சு போய்த்திரும் சொல்லி அதே தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. இரவு நடுநிசி ஆகுது. தாய் கண்ணை முளைச்சு பார்க்கிறாங்க. தான் பெத்த மகன் சுப்ஹானல்லாஹ் தான் கேட்ட தண்ணீர் கிண்ணத்தோட தலைமாட்டுல நின்று கொண்டிருக்கிறாங்க. தாயுடைய அழுக அந்த தாய் கேட்ட துஆ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தெரியாமல வெச்சு கொண்டு போறதுக்கு அதுல சந்தோஷம். இரவு நேரம் வணக்கம், இரவு நேரம் குர்ஆன் திலாவத், இதை விட்டுட்டு தன்னை தாய்க்குரிய தண்ணீர் கிண்ணத்தோட நின்று கொண்டிருந்தாங்களே, எவ்வளவு பெரிய ஹிதமத். எப்படி தாய் தகப்பனை ஹிதமத் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு உம்மாக்கு குளிச வாங்கி கொடுக்கிறதுக்கு சிரமம், இன்றைக்கு வாப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு சிரமம், இன்றைக்கு உம்மாக்கு கடைக்கு போறதுக்கு வெக்கம், இன்றைக்கு உம்மாட வேலை பண்ணி கொடுக்கிறதுக்கு வெக்கம். சுப்ஹானல்லாஹ், நீ திருமணம் முடிச்சு ஓண்ட புள்ள திருமணம் முடிச்சு ஓண்ட புள்ளட புள்ள திருமணம் முடிச்சு சம்டைம் ஓண்ட உம்மா உயிரோட இருந்தா அவட உடுப்ப கழுவுறது ஓண்ட கடமை, அவைக்கு மசாஜ் பண்றது ஓண்ட கடமை. அவை தங்கம் போல பாதுகாக்கணும். உன்ட வாப்பாவை நீ விழுந்து கதுமை செய்யணும். அவன் பொய்யனாக இருக்கலாம், பொல்லாதவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம். ஆனால் உன்னால உனக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருக்கு முன்னால வரக்கூடிய தூக்க இயலாது. இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது? இன்னைக்கு உதாரணமாக ஒரு மனிதனுடைய பேருக்கு முன்னால வரக்கூடிய முழு பேருடைய இன்சென்ட், ஷார்ட் நேம் இன்சென்ட், இன்னைக்கு வாப்பாட்ட பேர்ல இருந்து வச்சுட்டு வாப்பாட படிப்பால சுமந்து பின்னால வாங்குற பட்டத்தை பெருசா பேசுறான். முன்னுக்கு விழுந்த பட்டத்துடைய சொந்தக்காரனை பேச மாட்டான். இன்னைக்கு காலம் எப்படி போயிருக்கு? என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் பேருக்கு வாப்பாட பேர்ல இன்செல் வரும் தானே, அந்த இன்செலுக்கு சொந்தக்காரன் தந்த ரத்தத்தை வியர்வையாக்கி இவருக்கு வளர்ச்சி கொடுத்து இவருடைய பேருக்கு பின்னால என்ன கொஞ்சம் பேர் வந்திருக்கு, சின்ன சின்ன எழுத்துக்கள் இப்படி நிறைய பேர் டிப்ளமா முடிச்சிருக்கும். ஆனா இவர பெருமை என்னன்னு தெரியுமா? முன்னுக்கு இருக்கிற இன்சேலுக்கு சொந்தக்காரன் என்ன இப்படி ஆக்கிரிக்கிற பெருமை இல்ல, பின்னுக்கு இருக்கிற அந்த டிப்ளமா டிகிரியுடைய சோற்பமைக்கு தானே இதைத்தான் பெருசா நடப்பாரு. சமுதாயத்துல பாக்குறாங்க, நாங்க எத்தனை பேரை பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி தாழ்ந்தாங்க தெரியுமா? இமாம் இப்னுல் முன்கஸிர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னை தாய் எலும்புவாங்கன்னு சொன்னா அப்படியே கையை வச்சிருவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பூமி எலும்புங்கம்மா, லை கதமக அலா ஹத்தி, என்ற கண்ணத்துல கூட தலையை கை காலை வச்சு எலும்புங்கம்மா. அப்படியே கொண்டு நிலத்துல தலையை வச்சிருவாங்க. இப்னுல் முன்கஸிர் ரஹ்மத்துல்லாஹ் அப்படியே தலையை வச்சிருவாங்க. கூமி ஏண்ட உம்மாவே நீங்க எலும்புங்க, என்ற கண்ண பொட்டுல உட பாதத்தை வச்சு எலும்புங்கம்மா. இதை விட என்னங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துவாங்க. உம்மா கூப்பிட்டு சொல்லுவா, கோழிக்கு தீனிய போட்டு வாங்கன்னு. சுப்ஹானல்லாஹ், எப்படி பண்பாக நடந்திருக்கிறாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க உம்மாட்ட வந்தாங்கன்னு சொன்னா வாய் ஊமை ஆயிடுவாங்க. வெக்கத்தால் அப்படியே தன்னை அலங்கரிச்சு உம்மட்ட கூடி குறுகி போய் நிற்பாங்க. பயத்தால, கண்ணியம் என்ற பயத்தால. எப்படி இருக்குது? இமாம் இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, ஒரு நாள் தன்னை தாய் அழைக்கிறார். இவர் கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கிறாரு. உம்மாட அழைப்புக்கு இவரு விட கொடுக்கிறாரு, ரிப்ளை பண்றாரு. ஆனா கொஞ்சம் முதலாவது தடம் இரண்டாவது தடம் கொடுத்த உடனே உம்மாக்கு கேட்கல, திரும்ப கூப்பிட கொஞ்சம் அதட்டி ரிப்ளை பண்றாரு. நான் வந்துட்டேன் செல்றதானே, இப்படி ரிப்ளை பண்ணினோன்னு இதை நினைச்சு அழுகுறாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா 2 அடிமையை வாங்கி உரிமை விட்டாரு. என்னத்துக்கு? உம்மாக்கு சத்தம் போட்டு ரிப்ளை பண்ணினத்தை நினைச்சு கவலைப்பட்டு 2 அடிமையை வாங்கி உரிமை விட்டாரு. எவ்வளவு பெரிய ஹிதமத் கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே. இதே மாதிரி வரலாறு பரட்டி பாருங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் தவாப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க.
யமன் பகுதியை சேர்ந்த ஒரு மனிதர், குராசான் பகுதியை சேர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறது. அப்ப இவர் முதுகுல ஒரு கூடையை தூக்கிட்டு தவாப் செய்யறாங்க. அப்படியே கூடையை தூக்கிட்டு தவாப் செய்யறாங்க. இப்ப கேட்டாங்க, நீங்க செய்யறது தவாஃபுடைய ஒரு ஒரு மரியாதையும் இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஆதாபு தவாஃப் இல்லையே, ஏன் சுமக்கிறீங்க? சொன்னாங்க, இதுக்குள்ள என்ன தாய் இருக்கிறா, எந்த தாயை சுமந்துட்டு நான் தவாஃப் செய்றேன், எந்த தாய் என்ன கருவறையில சுமந்ததுக்கு இது ஒரு நன்றி கடனாக ஆகும் சொல்லி சொன்னாங்க. கியாமத்து நாள் வரும் வரை சுத்தினாலும் இது ஈடாகாது. உன்ட தாயோட வயிற்றுல இருந்து நீ பிரசவமாகிறதுக்கு ஒரு பக்கம் டேன் பண்ணினாய்தானே, ஒரு படியில இருந்து இன்னொரு படியில கால் வைக்கக்குள்ள ஏற்பட்ட மனம் அதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்க வேண்டிய சொத்துக்கள்ங்க அவங்க. முத்து பொக்கிசம், பரக்கத்துடைய பெட்டகம், ரஹ்மத்துடைய பெட்டகம், கௌரவத்துடைய பெட்டகம், சுவர்க்கம் செல்லக்கூடிய அது ஒரு சுரங்க பாதை. அப்படி வேண்டாம் வைக்கிறாங்க. அவ்வளவு சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன் நாட்டுல கரண் என்ற இடத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார், உவைஸ். இவங்க நபிக்கு லெட்டர் அனுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை வந்து சந்திக்கணும் என்று சொல்றாங்க. சஹாபியாகும், நபியை காணணும், நபியோட பேசணும், நபியுடைய காலத்துல வாழ்ந்து நபியை பார்க்காட்டியும் அவரே சஹாபி இல்லை. சொன்னாங்க, உங்களோட உம்மோட ஹிதுமத்துல இருக்கிறீங்க, நீங்க ஹிதுமத்திலே இருங்க. அப்ப உம்மோட ஹிதுமத்துல இருக்கிறாங்க, நபியும் மௌத்தாகிறாங்க. நபியாவுங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா உமரே, இதா லகீத உவைசுல் கர்னி, நீ உவைசுல் கர்னியை கண்டாயின்னு சொன்னா, சந்திச்சால் ஃபாத்துலு மின்ஹு அய்யதுல, உங்களுக்கு துஆ செஞ்சு கொண்டு செல்லுங்க, கூட இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் கொண்டு கொடுத்துருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நபியும் மௌத்தாகி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா காலமும் மௌத்தாகி, உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல இவங்க நபியாவை சொன்ன வாசகம் அப்படியே காதுல கேட்டுட்டே இருக்கு. இவங்க நினைச்சு கொண்டே இருப்பாங்க. ஹஜ்ஜுடைய சீசன் வந்தா, யாரா தவாஃப் வந்தா உடனே போவாங்க. நீங்க யமன் மக்களா, கரண்வாசிகளா, உவைஸ் வந்திருக்கிறாரா, உவைஸ் வந்திருக்கிறாரா, எப்படியே கேட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு தடவை ஒரு குரு கொண்டு வந்து, அப்ப அந்த அதுல போய் கேட்கிறாங்க, நீங்க உவைஸ் இந்த கோத்திரத்துல வந்திருக்கிறாரா? அவர் எங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல போய் சந்திச்சு சுப்ஹானல்லாஹ் தனக்காக வேண்டி தன்னை கூட்டத்துக்காக வேண்டி இஸ்திக்பார் கேட்க சொல்றாங்க. இது என்னத்துடைய கண்ணியம்னு சொன்னா, ஒரு தாயுடைய கண்ணியத்தை, ஒரு பெற்றோருடைய மரியாதையை கல்புல சுமக்கக்கூடியவர்களாக மாறணும். எனவே கண்ணியமான சகோதரர் அபுல் ஹசன் அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹ் இமாம், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உம்மாவோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, உம்மா பாப்பாவோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அப்ப கேட்டாங்க அவங்கள்ட்ட, நீங்க ஏன் சேர்ந்து சாப்பிட்றத ஒதுங்குறீங்க? சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டு எந்த கை ஒரு உணவுக்கு போறதுக்கு முன்னால எந்த உம்மா ஆசைப்பட்டு அவட பார்வை போயிருந்தா நான் குற்றவாளி ஆயிடுவேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே, எனவே நாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், நான் ஏன் என் தாய் வெறுக்கிறேன்? இன்னைக்கு உலகத்துல ஏன் வெறுக்கிறாங்க? இன்னைக்கு திருமணம் முடிச்சவங்களும் சரி, திருமணம் முடிக்காதவங்களும் சரி. இன்னைக்கு உதாரணமாக திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால உள்ள சமுதாயத்தினர், அந்த வாலிபர்கள், அந்த பெண்கள் ஏன் இன்னைக்கு தாய் தகப்பனை வெறுக்கிறாங்க? தாய் தகப்பனை ஏன் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க? ஒன்று, இந்த பானா போன காதல், கலாச்சாரம் அனுமதி தராக்க ஒரு லவ், அதாவது இது செல்றதை விட ஒரு வகையான போக்கு. லவ் பண்ணலாம். யார லவ் பண்றது? இதான் பிரச்சனை. அன்பு வைக்கலாம், யார அன்பு வைப்பது? நபியாவட்ட ஒரு தோழர் வந்து கேட்டார், யார சொல்லலாம், நான் மக்களுக்கு மத்தியில எந்த லவ், எந்த அன்பை, எந்த பாசத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு யாரு தகமையானவங்க? உம்மாவை நேசிச்சு கொள்ளுங்க. நேசம், நேசம். உம்மா சும்மன் யார சொல்லலாம். இப்ப பிறகு அதுக்கப்புறம் உம்மா சும்மன் யார, அதுக்கு பின்னால யாரு? உம்மா 3 தடவை சொன்னாங்க, சும்மன் வாப்பா. அப்ப நபியா அவங்க சமூகத்துல பாருங்க, உம்மா வாப்பாக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு
இந்த பாலா போன இதால அடே நீ அவளை விடுறா, அவளை விட தயாரில்ல, ஒன்ன மிதிப்பவா நான், ஒன்ன மிதிச்சு கொள்ளே நான், ஒன்ன மிதிப்பனான். பாப்பாட்ட டியூஷன் பொய்ய சொல்லிட்டு அவளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குற சமூகம் வழங்குமா? வழங்குமா? ஆனா உமா பாப்பாக்கு கால் கால் கடுக்குதுன்னு சொல்லி ஒரு மசாஜ் கொடுக்கல. அது என்ன காரணம் சொன்னா, ஒரு தாயுடைய பாசம் வழங்குகிறது. ஒரு தாய் எப்படி பாசம், எப்படி பாசம், இது அனுபவிங்க. என்னன்னு சொன்னா, நீ நல்ல வெள்ளையா இருக்கியா கருப்பா இருக்கியா, உன்னை மூக்கி எப்படி பார்த்துதான் உனக்கு நட்பும் சரி காதலும் சரி. ஆனா நீ எப்படி இருப்பாயின்னு கூட தெரியாடா. நம்ம எப்படி என்ன டிசைன்ல இருப்போம், என்ன சூரத்தில் இருப்போம், எங்களுடைய கண் எப்படி இருக்கும், எங்களுடைய கால் ஒன்று சொத்தியா இருக்குமா, எங்களுடைய கை என்ன முடமா இருக்குமா, எங்களுடைய கண் பொட்டையா இருக்குமா, இல்ல ஏண்ட புள்ள ஊமையா இருக்குமா, ஒன்றுமே தெரியா. அந்த தாய்க்கு 10 மாசம் வயிற்றுல வச்சுட்டு உனக்காக வேண்டி வாழ்ந்த தாய் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட பாசம், எப்படி எப்படி இருப்பான்னு தெரியா. அழகா இருப்பானா, கருப்பா இருப்பானா, வெள்ளையா இருப்பானா, அவனு நெத்தி விரிஞ்சிருக்குமா, அவன தலையில முடி இருக்குமா, ஒன்றுமே தெரியா. ஆனா உனக்காக வேண்டி அந்த தாய் எலர்ஜிக் சாப்பாடு சாப்பிட மாட்டா, உனக்காக வேண்டி கெளிங்கி தூங்க மாட்டா, உனக்காக வேண்டி இடுப்புல பாரம் தூக்க மாட்டா, உனக்காக வேண்டி அவசரமா குனிய மாட்டா, உனக்காக வேண்டி உனக்காக வேண்டி உனக்காக வேண்டி தன்னை ஒரு ஃபேக்டரியாக 10 மாச காலம் கருவறையில சுமந்து பக்குவமா பெத்த வந்த தாய இன்னைக்கு எவனுக்கோ தூக்கி எரிஞ்சு அந்த தாயுடைய கண்ணீருக்கு சொந்தக்காரனாய் எங்க போய் சொல்லு, எங்க போய் சொல்லு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களை நல்லடியார்களே சொல்லுவார்கள், ஒரு தாய் தந்த மகனை அப்படியே இடுப்புல தூக்குவா என்று சொன்னா, நான் பார்க்கிற உலகத்தை பாரப்பா, நான் பார்க்கிற உலகத்தை பாரு. ஒரு தந்தை தோல்ல தூக்குவானா என்று சொன்னா, நான் பார்க்காத உலகத்தை நீ பாரு. நடக்குதா இல்லையா? பாப்பா மேசன், இவர் டாக்டர், பாப்பா விவசாயி, இவர் ஆலிம், பாப்பா கருவாட்டு வியாபாரி, இவர் மாஸ்டர், பாப்பா ஒன்றும் தெரியா கை நாட்டி மரக்கறி வியாபாரி, இவர் பெரிய ஃபேக்டரியோட ஓனர். எப்படி வந்த நான் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்று உங்களோட வாப்பாட்ட கேட்டு பாருங்க. உனக்கு என்ன பிள்ளைல ஓத படிக்க எப்படி சொல்லுவாங்க, டேய் நான் மக்காயின மாதிரி மக்காயிடாதடா, நான் மக்காயின மாதிரி மக்காயிட, கெட்டு போன மாதிரி கெட்டு போய்த்துறாங்கடா. குடிகாரன் ஒரு காணும் தண்ட மகன் குடிகாரன் நான் மாறணும் அவனுக்கு அசல். நான் கெட்டு போன மாதிரி நீ கெட்டு போய்த்துறாது. நான் 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 என்னை விட நீ நல்லா இருக்கணும் மகன். இதான் நீங்க எந்த தாய் தகப்பனும் நாங்க உழைச்சு போடணும் அவங்க எங்களுக்கு உழைச்சு தரல, இவ பெருக்கணும் எனக்கு உழைச்சு தரணும் ராசா மாதிரி வச்சுக்கணும் கிடையாது. அவனுக்கு நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நினைக்கிற நினைப்பு இதுதான். எந்த அளவுக்கு பாசம் சொன்னா, இன்னைக்கு எங்களோட உம்மா வாப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த 4 தரம் 5 தரம் கேட்கல கோவம் வருது, ஆத்திரம் வருது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு 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 படிப்பினைக்காக ஒரு கதை என்னன்னு சொன்னா, ஒருத்தர் தன்னை மகனை கூட்டிட்டு வயசு தள்ளாடுற வயசுல ஒரு பெரிய தோட்டத்து முதலாளி எப்படியே கூட்டிட்டு போறாரு. அப்படியே பாப்பா வயசாரி கண்ணெல்லாம் மங்கள் அப்படியே கேட்கிறாரு, மகன் ஏதோ கருப்பா விளங்குது தோட்டத்துல மரத்துக்கு இடையில என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றாரு, அது பறவை பாப்பா, அது பறவை வந்துருக்கு, பறவை ஒன்று சுத்துது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா அந்த பறவை வேறொரு பக்கத்தால விளங்குது. அப்ப இந்தியால விளங்குறது என்ன மகன், அதுவும் பரவலாமாப்பா. 3வது தரம் கேட்ட உடனே என்னத்தான் அந்த வயசு போன காலத்துல தோட்டம் போட்டு சாவடிச்சு கூட்டி வந்து சொன்னத்தை திரும்ப கேட்குறீங்க பாயிறாரு. மாப்பா அப்படியே மௌனமா இருக்கிறாரு. தோட்டத்தை அறைக்கு போய் ஒரு டயரியில கொண்டு வந்து கொடுத்து இத்தனாம் பக்கம் 8வது தேதியில கொஞ்சம் வாசிச்சுன்னு சொல்றாரு. வாய்ச்சி பாக்குறாரு, சொல்றாரு, அண்டி ஞாயிறு என்ற அரும மகனை கைப்பிடிச்சு தோட்டத்துல வந்து நான் வேலை செய்யறேன், அவன் விளையாடுறான், என் வேலை உற்சாகமா போயிட்டு இருக்குது, அவன் விளையாடிட்டு இருக்கிறான். பறவைய ஒன்று வந்து கந்தா முக்கிது, ஒவ்வொரு தடவையும் கேட்கிறான். நான் அது பறவையை பற்றி சொல்லி கிட்டத்தட்ட என்னிடம்
50 தடவையும் தாண்டி என்கிட்ட அதே கேள்வியை கேட்டான். கடைசியாக அவனை நான் என் தோளில் சுமந்து, மகன் நீயும் பரம மாதிரி பறந்து பார்க்கிறியா என்று நான் தோட்டத்தை சுற்றி வந்தேன் என்று அந்த ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறார். இப்ப அழுகுறார் மகன். என்னத்த சொல்ல வாரன்னு சொன்னா, தாய் தகப்பன்ற பாசம் நாங்க அவங்க இப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தாம நாங்க ஏன் இப்படி மிஸ் பண்ணி இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிறோங்களோ எங்களுக்கு வளங்கல. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு பணம் இல்லாம போய்த்து, இன்னைக்கு உமா பாப்பாவோட நல்லா இருந்தா எந்த நேரம் காசி, எந்த நேரம் இதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த யோசனை யோசிச்சா சுப்ஹானல்லாஹ் பாருங்க. வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வாப்பா 4-5 பிள்ளை, தந்த மனைவி தனக்கு அவன் எதையும் வாங்க மாட்டான், தனக்கு ஆசை இல்ல, இதெல்லாம் மறைச்சு மறைச்சு அப்படியே வாழ்ந்து 5 பிள்ளைகளை 5 கோணத்துல வாழ வைக்கிறான். ஆனா அவனுடைய கடைசி காலகட்டத்துல 5 பிள்ளைகளும் அவனுக்கு கொடுக்கறதை கணக்கு பார்க்குது. காசு ஒரு 1000 ரூபாய் நேற்றான வாப்பா தந்துட்டு போனேன், நேற்றான தந்துட்டு போனேன். அது ஒண்ணு சப்ஜெக்ட் வேற, நேற்று கொடுத்தது வேற. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நாங்க எல்லாரும் நினைக்கிற என்னண்டா, வாப்பா ஒரு ஜாதி கல்லு, அவருக்கு ஒண்ணும் தெரியும் அப்படின்னு அப்படி இல்லை. அவன் உன்னையும் கல்பில் சுமந்து, உன் தாயையும் கல்பில் சுமந்து, உன் தங்கையும் கல்பில் சுமந்து, உன் அக்கா உன் தாத்தாவையும் உன் சகோதரியும் கல்பில் சுமந்து, முழு பொறுப்பையும் கல்பில் சுமந்து, அவன் அழுத அழுகை உன் காதுக்கு கேட்டா நீ உன் மௌத்து வரைக்கும் நிம்மதியா தூங்க மாட்டாய். இது பிராக்டிக்கலா பாக்குறா. நீ திருமணம் முடிச்சு ஓண்ட பிள்ளையில ஓண்ட மனைவிய ஓண்ட தேவைய நீ கல்வில சுமக்கல. உனக்கு நினைக்கணும், ஏண்ட வாப்பா என்ன மட்டுமில்ல, ஏண்ட நானா, ஏண்ட தம்பி, ஏண்ட தாத்தா, இவர் எல்லாரும் சுமந்து ஒரு ராவையில அழுத சத்தம் என்ற காதுல கேட்கல. நடந்திருக்கதா இல்லையா? இப்படிப்பட்ட தாய் தகப்பனை எப்படி வாப்பா தூக்கி எறிகிறாங்க? அவங்களுக்கு செலவு சேர்த்துல பறக்கத்து இருக்குது. அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, பிராக்டிக்கலா நீங்க காணுவீங்க. அவங்கள்ட்ட சல்லி இல்லையா, உங்களோட தாய்க்கு உங்களோட தந்தைக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து பாருங்க, உங்களோட இருக்கிறத கொடுத்து பாருங்க. அல்லாஹ் நீங்க நினைக்காததை கொண்டாந்து இழுத்து தருவாங்க, என்னைக்காத கொண்டு தருவாங்க. கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே, எனவே இன்றைக்கு காதலுக்காக வேண்டி தாய் தகப்பனை வெறுக்கிறாங்க, பணத்துக்காக வேண்டி வெறுக்கிறாங்க, நட்புக்காக வேண்டி வெறுக்கிறாங்க, நண்பனுக்காக வேண்டி. இன்னைக்கு சிலவனுக்கு இன்னைக்கு நண்பனோட பேசுற அளவுக்கு உமா அப்பாவோட பேசலாங்க. இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல எல்லாம் பார்த்து இதுல இருக்கிற ஒரு ஆசை. தாயோட கொஞ்சம் நேரம் பேசுறது, தந்தையோட கொஞ்சம் நேரம் பேசுறது, அதுல ஒரு ஆசை கிடையாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இது நான் உங்களுக்கு ஒரு நேசத்துல சொல்றேன். சுபஹுக்கு பின்னால, சுபவுடைய தொழுகைக்கு பின்னால வேலைக்கு போறதுக்கு முதல் நீங்க தாயை சந்திங்கப்பா. இரவையில தூங்குறதுக்கு இஷாவுக்கு பின்னால கடைசியாக உங்களோட தாயை சந்திங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். எனவே உலகத்தில் இன்னும் மறுக்கப்படுவதை பாவத்துக்காக, மனைவிக்காக இன்றைக்கு உம்மா வாப்பாவை வெறுக்கக்கூடிய சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, நாங்க ஒரு தாய் தகப்பனுக்கு சாலிகான பிள்ளைகளாக வாழ்வது என்று சொன்னால் அவர்களுடைய துவா, அவர்களுக்குரிய துவாக்கள் எங்களோட வாழ்க்கையில் அதிகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையிலே இந்த உம்மா வாப்பா தான் ரியல் ஹீரோக்கள். அவங்களோட ஹக்க இந்த வாழ்க்கையில எப்படி பேணுறது? இந்த உம்மாக்கு பெருநாளைக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு ஆயில் புடவையோட பிரைஸ், இந்த உம்மாக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு சாரியுடைய பிரைஸ், இந்த வாப்பாக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு சாரண்ட பிரைஸையும், நோனாக்கு வாங்கி கொடுக்கிற அபாய சூட பிரைஸையும் கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்ப விளங்கும் உங்களோட டாக்கு. அவ்வளவுதான்.
நீங்க ஒரு பெருநாள் தினத்துல உம்முக்கு வாங்கி கொடுக்கிற ஆயில் புடவைட பிரைஸ், வாப்பாக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு சாரண்ட பிரைஸ், உங்களோட மனைவிக்கு வாங்கி கொடுக்கிற ஹபாயா சூர அந்த பிரைஸையும் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு லோ பிரைஸ்ல எவ்வளவு பெரிய பட்டுக்குடியில் உம்மா வாப்பட குடும்பத்துல இருக்கிறோம். கடையில போய் கேட்கிற முதலாளி ஆயில் புடவைங்கிறா, அது அது புடவைங்க, அது 3000. இதுல நல்ல வயசு புடவை 60 வயசு ஆளு கொடுக்குற மாதிரி இது கொஞ்சம் நல்ல ஒரு 1500 ரூபாய். என்ன நீங்க இல்ல இந்த 700 650 ரூபாய்க்கு நான் புடவை விற்கலாமே. அது இது தெரியாதா? இது சும்மா அந்த வெள்ளத்துல அடிப்படுற மக்கள் அவன் நிவாரண பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு கட்சி மாதிரி இருக்கிற அந்த அப்படி சாய்ஸ் பண்ணிட்டு வருவார். ரொம்ப நல்லா கலர் பிடிக்கிறா பெத்த தாய் எப்படி தெரியுமா சொல்லுவா, நீ என்னத்தை கொண்டே கொடுத்தாலும் முழு ஊருக்கும் போட்டுருவா, பிபிசி லைனுக்கே போட்டுருவா. ஏண்ட மகன் தந்தது, ஏண்ட மகன் தந்தது, ஏண்ட மகன் தந்தது. அதுக்கு ரொம்ப கலெக்ஷன் தெரியுமா? நீ கொடுத்திருப்பா 700 புடவை, நானா கொடுத்திருப்பா 1500 புடவை. நீ உம்மட்ட கேட்பாய், நானாவோட நீ இறக்கமேவா, நான் வாங்கி தந்த புடவை எடுக்கணும் பெஸ்ட். எப்படி வாழ்க்கை, எப்படி வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் வேதனை செய்யப்படுறாங்க. எந்த வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் பிள்ளைகளால நோயினப்படுத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டு அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டு ஏன் நான் பிறந்தோம் என்று இப்படி கொடுமைப்படுத்துறானே என்று ஒரு தாய் தகப்பன் வேதனை எந்த வீட்டுக்குள்ள கேட்குமோ அந்த வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய வாசல் அடைக்கப்படும். இவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நிம்மதியுடைய சந்தோஷத்துடைய வாசலாக அடைச்சிருவான். மக்களுடைய உள்ளத்தில் இவரை பற்றிய கௌரவம் பெரியாரு. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய கொடூரமான ஒரு செயல் தாய் தகப்பன மனசை உடைக்கிறீங்க. அவங்கள கடுமை செய்யறதுக்கு இப்ப காணுங்க. இன்றைக்கும் உம்மா வாப்பட உடுப்ப கழுவி கொடுங்க, உம்மா வாப்பட தலை உம்மோட தலைய வாழ்ந்து விடுங்க, என்ன வச்சு விடுங்க. ரொம்ப சந்தோஷமான லைஃப்ல சந்தோஷமான லைஃப். இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட வாப்பா உம்மா மூத்தாகிட்டா அவங்களை சத்தமா செய்யற வேதனைப்படுறீங்கன்னா உங்க வாப்பாட தம்பி உங்க உம்மாட தங்கச்சி மாதிரி செய்யுங்க. அந்த அந்த கடமை என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் இஸ்லாம் அது கண்ணியமானது, நல்ல வாழ்க்கை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு படிச்சவங்க படிக்காதவங்க, இன்னைக்கு ஆளுங்கள் கூட எத்தனை பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், தாய் தகப்பன மரியாதை இல்லாமல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு காட்சியை பார்த்தேன். கண்ணியமானவர்களே, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இதை உண்மையில் இது காத்த விளங்கணும் என்று சொல்றேன். நாட்டுடைய நிலைமை ஒரு பக்கம் இப்படி இருக்க, 4-5 புள்ள பித்து புள்ளையர் நல்லா பைக் வச்சுக்கிறான், போன் வச்சுக்கிறான். ஆனா இந்த பிரச்சனை டைம்லையும் வீடு வீடா உம்மா வாப்பா பிச்சைக்கு போறேன்னு சொன்னா, இவன் என்ன பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்றான், இவன் என்ன பைக், இவன் பிச்சை, இவன் தருதல, இவன் திருத்திரியம், இவன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது. முஸ்லிமன் சரியான வேதனையை போயிச்சு பார்த்தோம்னா நல்லா இருந்த மனுஷன் அது இன்னைக்கு இந்த சம்பவம் தொடர்ந்து செல்ல அவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கு. இந்த மனுஷனான்னு சொல்லி பார்க்கிற அளவுக்கு அப்படியான ஒரு காட்சி. கண்ணியமான சகோதரே, எத்தனை பேர் முதியோர் இல்லத்துல தள்ளப்பட்டு அழுகிறாங்க தெரியுமா? 4 புள்ள 5வது புள்ளன்னு சொல்லி ஒன்று தூக்கி எறிஞ்சிருந்தா, ஒரு தாய் கேட்ட அவன் மகன்கிட்ட, மகன் என் கண் பார்வை இப்படியே மங்குது, நீ என்ன வாப்பா செய்வாய்? மா என்ன பெத்த வழியாமா, அமெரிக்காவில் ஹைஃபை ஐ சேஜனை கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல சேஜர் செய்யும் அப்படி சொன்ன உடனே இவர் கேட்டார், அம்மா இப்போ எனக்கு ஒரு கண் போனா என்னம்மா செய்வாய்? இன்னைக்கு அமெரிக்காவில் தெரியாதமான, எனக்கு அமெரிக்கா எங்க தெரியும், இந்த ஆட்டுக்காலை மாட்டுக்காலை தான் தெரியும். எனக்கு ஒரு வேலை தெரியுமா? அப்படியே ஒன்று கூட்டிட்டு போய்
ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு கண்ணை தந்துரும் மகனோட. இதாங்க தாய், இதான் பெற்றோர்கள், இதான் பெற்றோர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நீ அறுத்தாலும் அறுக்க முடியாத தொப்புள் கொடி உறவு உன்னை வளர்ப்பதற்கு ஏணியாக மாறியவன், ரத்தத்தை உதிரமாக ஊற்றியவன், உன்னை வளர்ப்பதற்கு தன் ரத்தத்தை உணவாக ஊற்றியவள், அவளை வாழ்க்கையில் தூக்கி எறிந்திடாத, அவளை நாசமாக்கிடாத, கண்ணீர் வரவிச்சிடாத, கண்ணியப்படுத்தி அவங்க ஏசுறது வாழ்க்கையின் நலவுக்காக வேண்டி நீ படிச்சுட்டாய், பணம் வந்துட்டு, மனைவி இருக்குது, புள்ள இருக்குது, வாகனம் இருக்குது, ஓண்ட சந்தோஷம், ஓண்ட லைஃப், ஓண்ட ஸ்டைல், உனக்கு மட்டும்தான் ஹாப்பினஸ் வாழ்ந்துடாதே. உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்தி வாழே, உம்மா வாப்பட ஹிதமத் செய், உம்மா வாப்பட காலடியில போ, அவங்களுக்கு வேண்டிய ஹிதமத் செய், அவங்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு நீ ஒண்ணு அர்ப்பணிச்சு பாரு. அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்துல வாழ்வுகளை கொண்டு ஹிதமத் செய்ய வைப்பான், வாழ்வுகளை கொண்டு ஹிதமத் செய்ய வைப்பான். இன்னைக்கு வயலுக்கு காணிக்கையாக வேண்டி இன்னைக்கு நிறைய வீட்டுல உம்மா வாப்பா வேலைக்காரி, உம்மா வேலைக்காரி, பாப்பா வேலைக்காரி. யாராவது வீட்டுக்கு கைடு வந்தா, கெஸ்ட் வந்தா, உம்மா தான் சாப்பிட்டேன், உம்மா தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னா உம்மாக்கு அடிக்கிற பிள்ளைகள் உருவாகிக்கிறார், வாப்பாவுக்கு அடிக்கிற பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொன்னா தாய் தகப்பனுக்கு திட்டுவார்களா? ஓ, இன்னொரு மனிதனுடைய தாய் தகப்பனுக்கு திட்டுவது இவங்களோட உம்மா வாப்பாக்கு திட்டுவதை போல் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதனுடைய தாய் தகப்பனுக்கே ஏசலான்னு சொன்னா, அது நம்மளை பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி ஏசுறாங்க? கபுராளியாக இருக்கிற மனிதர்களுக்கு ஏசுறாங்க. எண்ணத்தை வச்சுட்டு போயிருக்கிறான், எண்ணத்தை வச்சுட்டு போயிருக்கிறான், அவனுக்கு எண்ணத்தை வச்சுட்டு போகணும், எண்ணத்தை வச்சுட்டு போகணும். இன்னைக்கு ரிச் லைஃப்ல நிறைய பிசினஸ்மேன், நிறைய பணக்காரர்கள், உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களோட ஹாப்பினஸ் லைஃபுக்கு காரணமா இருந்த தாய் தகப்பன மூளையில போட்டிருக்கிறீங்க. உங்களோட மனைவியை ட்ரிப் கூட்டிட்டு போக விரும்புறீங்க, உங்களோட பிள்ளையில கூட்டிட்டு போக விரும்புறீங்க. அன்று உங்களுடைய தாயும் தான் சுத்த விரும்பி இருந்தால் நீ படிச்சிருக்க மாட்டாய். உன்னுடைய தந்தை நோய் என்று தூங்கியிருந்தால் நீ நல்லவனாக இருக்க மாட்டாய். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளின் ஒரு பிள்ளை, ஒரு அஞ்சு, அந்த ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துல இருந்து ஒரு மகனை மதரசாவுல சேர்க்கிறாரு. சேரும் காசத்துல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து சேர்க்க ஒரு 50 இப்ப கொண்டுகிட்டே போகுது. இப்ப மாசம் கட்டுறாரு, கிதாபுன்னு எடுக்கிறாரு, செய்யறாரு, இது செய்யறாரு. எவ்வளவு வருது? மொத்தம் ஓதி முடிக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட 15-20 லட்சம் போயிட்டு 8 வருஷம் 7 வருஷம் ஓதுரு. அப்ப 8 வருஷத்துக்கு இவ்வளவு பணத்துல ஒரு மாட்டை வாங்கி 2 மாடு வாங்கிட்டு வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிடும். அவனுக்கு நான் யோசிக்கிறானா, அப்பா ஒரு தந்தையுடைய செருப்பை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த தந்தையுடைய கால்பாதம் அருந்து செருப்பு தேய்ந்து உன்னுடைய பாதத்தை அழகுபடுத்தியிருக்கிறான். அந்த தாய் அழுது உன்னை மனுக்கோட்டையில் வைத்திருக்கிறான். தூக்கி எறிஞ்சிடவானா? அந்த வேதனை தாங்க இயலாது, அந்த வேதனை தாங்க இயலாது. ஒரு தாய்மையை ஒரு பெண் தான் கற்பத்தில் இருக்கும் பொழுது பிரசவ வேதனையை உணர்ந்து கொள்வாள். ஒரு மகன், ஆண் மகன் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கல்வில் சுமந்து பிரசவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் இவன் ஒவ்வொரு நொடியும் பிரசவ வழியில் துடிக்கிறான். ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு ஒரு தடம் தான் பிரசவம். ஆனா இவன் மூத்து வரங்காட்டிலும் ஒவ்வொரு நாளும் தன் மகனை பிரசவிச்சு கொண்டே இருக்கிறான். திருமணம் முடிச்சாலும் அவனால பிரச்சனை, திருமணம் முடிக்காதையும் பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை தாங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய சொத்துங்க அவங்க, எங்களுடைய சொத்து அவங்க, விலமதிக்க முடியாதவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து காட்டியது தீனுல் முபாரக்கான வாழ்க்கையில சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, உம்மா வாப்பாக்கு செலவு செய்யறதுக்கு மனைவிட்ட கணக்கு காட்டணும் இல்லை. நீ மனைவிட சொத்துல எடுத்து கொடுத்தா தான் நீ யோசிக்கணும். ஓண்ட உழைப்புல இருந்து ஓண்ட உம்மாக்கு கிளினிக் போறதுக்கு ஒரு வீல் பிடிச்சு விடுறதுக்கு தானே படிப்போம். கேவலம்
வெட்கம் விட்டவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், நாணம் இல்லாதவர்கள், மரியாதை இல்லாதவர்கள். இன்னைக்கு நீ படிச்ச படிப்பு, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா, இவர் பெரிய லெவல்ல போயிட்டாரு. ஸ்கூல் மாஸ்டர், மதரசா உஸ்தாத், இல்லது ஒரு கடையில ஓனர். நான் எல்லாரும் சேர்த்து சொல்றேன், ஒரு ஜாதியை மட்டும் சாடல, எல்லாரும் சேர்த்து சொல்றேன். உம்மாவை கிளினிக் கொண்டு போகணும், வாப்பாவை கிளினிக் கொண்டு போகணும். என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆட்டாக்காரனு கோல் எடுத்து சொல்லுவார், மச்சான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வா, ஹயர்ல போட்டுத்தாரு. அட்டே ஹயர்ல போட்டுத்தாருலடா விஷயம், உம்மாட கல்வியில போடணும். இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ போக, நான் எல்லாம் பார்த்து கவனிச்சு கொள்றேன். இப்ப மனைவி கோல் எடுக்கிறா, என்ன கொஞ்சம் தலைவலிக்குது, நீ இவரு ஆட்டக்காரனுக்கு கோல் எடுத்தாரு, ஆட்டக்காரனு கோல் சொல்ல, மச்சான் நம்மட வைஃபுக்கும் நோனாகே கொஞ்சம் தலை இடி போல இது, நீ கூட்டிட்டு போய் வாவே, நான் கொஞ்சம் போட்டு தாரேன். அங்க ஏழாது, அது பெரிய தலையிடி, அது பெரிய தலையிடியே. எனவே கண்ணியத்துக்கும் மேன்மைக்கும் உரித்தான இஸ்லாமிய சொந்தங்களே, நெஞ்சங்களே, உம்மா வாப்பட மரியாதைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்காதீங்க. தலை மேல சுமக்க வேண்டிய சொத்து அவங்க, தலை மேல சுமக்க வேண்டிய சொத்து அவங்க. அவங்கள படிக்க வச்சு, அவங்கள பண்பாட சொல்லி தந்து, இன்னைக்கு உலக ஆதரவை அந்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக மாறுவாங்க. அது எப்படி, வலதுன் சாலிஹுன் எதுலஹு, நல்ல பிள்ளை யாருன்னு தெரியுமா, உம்மா வாப்புக்கு துஆ செய்வாங்க. கையேறினா, யா அல்லாஹ் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எனக்கு உம்மா வாப்பு கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், பொருந்தி கொண்டு துஆ செய்வாங்க. இன்னைக்கு இல்லையே. உம்மா வாப்பட முகத்துல கல்வில சந்தோஷத்தை, சிரிப்பை நினைச்சு பாருங்க, பெரிய பாக்கியம் இருக்கிறது, பெரிய பாக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு காலம் வந்துவிட்டது, கியாமத்தினுடைய அடையாளமாக உம்மா வாப்பாட மரியாதை நாயோட கேவலமாக்கப்பட்டிருக்கிறது, சொறி நாயோட கேவலமாக்கப்பட்டிருக்கிறது. உம்மா வாப்பான்னு சொன்னா இவருக்கு முதல் எதிரி உம்மா வாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ளத்துல நினைக்காதீங்க. உம்மா வாப்பாவுடைய ஹிதமத், பெற்றோருடைய ஹிதமத் இருக்குது. இது பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு நிஅமத், சுவர்க்கத்தை லேசா அடையக்கூடியது. எனவே கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான நல்லடியார்களே, கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பொருந்திக் கொள்ளணும். உம்மா வாப்பட ஹிதமத், அவங்களோட மரியாதையை தூக்கி எறிஞ்சிடவானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, உம்மா வாப்பாட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் சொல்லி வந்து கேட்பாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு போகணும், எங்களுக்கு அனுமதி தர இயலுமா? உம்மா வாப்பாட ஹிதமத்தில் இருங்க, உம்மா வாப்பாட ஹிதமத்தில் இருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் அனைவரை கபூல் செய்யணும். இப்போ புனித ரமலானுடைய காலம் வருது. எங்களுடைய வீட்டுக்கு சாமான் வாங்குறதுக்கு முன்னால தாய் தகப்பனுக்கு சாமானை வாங்கிட்டு போவோம், அவங்களுக்கு அரிசி மாவு சீனி வாங்கிட்டு போவோம், அவங்களோட வீட்டுக்கு கூட்டி வருவோம், ஒரு நேர சாப்பாடு கொடுப்போம், அக்கறை கரையில கொடுப்போம், அவங்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு ஹிதமத் செய்வோம், அவங்களுக்கு நேரம் எடுப்போம், அவங்களோட வீட்டுல பணிபுரிக்கு ஹிதமத்துக்கு நேரம் எடுப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பெரிய பரக்கத்துடைய வாசனை தருவான். அதனால கெஞ்சி கேட்கிறேன், அதனால உங்களோட புத்தியில பட்டத்தை கேட்கிறேன். வாலிபர்களே, நிறைய பேர் இதை கேட்கிறீங்க. இதை கடைசியா சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களே, இன்றைக்கு உங்களோட யூத் ஸ்டைல் அது வேற கோணத்துல போகக்கூடாது. ஏண்ட யூத் ஸ்டைல் என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஓதுறது, திக்ர் செய்யறது, உம்மா வாப்பட ஹிதமத் தான் என்ற ஸ்டைல் என்ற வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் என்னை உங்களை கபூல் செஞ்சு மேலான உயர்ந்த சுவர்க்கத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஹபீபிஹி. اللهم ارحم لنا، اللهم اغفر لنا، اللهم انت مولانا فانصرنا يا ذا الجلال والاكرام. படைப்பாளனே, கண்ணியமானவனே, மகத்துவம் உள்ளவனே, சங்கியாளனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய தாய் தகப்பன பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தை
தாண்டிய பயணத்தை வந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டவங்க யா அல்லாஹ், கல்பில் தாயை தந்தையை எங்களை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கருவறையில் சுமந்த தாயை கல்வில சுமக்கணும் யா அல்லாஹ். கல்வியில் சுமந்த தாய் தகப்பன கண்ணீரும் கல்வியிலும் சுமக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் இருந்து யாரெல்லாம் கபூராளிகளாக போயிருக்கிறாங்களோ அந்த தாய் தகப்பனை கபூல் செஞ்சு கபூரை விசாலமாக்கி கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமானவனே, இரக்கம் உள்ளவனே, யா அல்லாஹ், சங்கியானவனே, யா அல்லாஹ், நாட்டுடைய நிலைமையை சீராக்கி தாயா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்திலேயும் எங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியங்களை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். புனித ரமலானுடைய மாதம் வருது யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தை அமலுடைய மாதமாக்கி தாயா அல்லாஹ். மஸ்ஜிதுல யா அல்லாஹ் தராபீஹ் இல்லை அல்லாஹ், 5 நேர தொழுகை இல்லையா அல்லாஹ், எப்படிமா தொழுகை இல்லையா, யார்கிட்ட போய் கேட்கிற யா அல்லாஹ், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது யா அல்லாஹ். யா அல்லாஹ், படிப்பினை பெற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ், உணர்ந்து கொண்டோம் யா அல்லாஹ். சங்கை மிக்கவனே, ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, மகத்துவம் உள்ளவனே யா அல்லாஹ், இரக்கம் உள்ள ரப்பே, சங்கையானவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க சின்ன வயசுல எங்களோட தாய் தகப்பன் எவ்வளவு பொருத்தத்தோட வளர்த்தாங்களோ அவ்வளோ பொறுப்போட பொறுமையோட அவங்களோட கதுமத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையானவனே, அனைத்து முஸ்லிம்களை கபூல் செய்தல் யா அல்லாஹ். வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணி அல்லாஹ், வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணி அல்லாஹ், வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணி அல்லாஹ், சந்தோஷத்தை உண்டு பண்ணி அல்லாஹ். யா அல்லாஹ், அனைவருடைய ஹக்கையும் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்க அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.